அஸ்ஸலாமு அலைக்கும். மாசி கருவாடு தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொட்டை சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுடணும். கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின பின்னாடி தேவையான உப்பு போட்டுடணும். இந்த கருவாட்டில் உப்பு இருக்காது, அதனால் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுருங்க. 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வண்ணங்கன மாதிரி இருந்திருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிரண்டு இருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சிருக்கும். அந்த டைமில் கருவாடு பொடி வந்து இது கட்டை மாதிரி இருக்குது. இந்த கருவாடு கொஞ்சம் பேத்துக்கு தெரியும், கொஞ்சம் பேத்துக்கு தெரியாது. அந்த கருவாடை நல்லா பொடி பண்ணி ஒரு 3 ஸ்பூன் கருவாடு தூள் போட்டு மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. இது சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.